அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸில் யூனிட் 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அதில் சாப்டர் 5 ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அண்டு பார்ட்னர்ஷிப் இந்த சாப்டர் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு ட்ராபேக்ஸ் ஆஃப் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப்பை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதனால ஏற்படக்கூடிய ட்ராபேக், அதாவது விளைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோ ரைட் டு ஃபைல் ஷூட் அகைன்ஸ்ட் அதர்ஸ், அதாவது மற்றவங்க மேலே தொடரக்கூடிய வழக்கு. இதை இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா வழக்கு போட முடியாது. An unregistered firm cannot file a suit to enforce its claims against third parties in such rights arise out of a contract. அதாவது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத நிறுவனம் இருக்குன்னா ஃபேம் அது இருக்குது அப்படின்னா அவங்க வசூல் செய்ய வேண்டிய தொகை, அதாவது பணம் என்ன ஆகுதுன்னா தேர்ட் பார்ட்டி அவங்க கொடுக்கணுன்னா அவங்க மேலே என்ன பண்ண முடியாது, கேஸு ஃபைல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நோ கோர்ட் ஆஃப் ஆக்ஷன் இஸ் பாசிபிள் டு ரெக்கவர் டெப்ட்ஸ் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டிஸ். It has no right even to demand a set off in any suit filed by its creditors. அதாவது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத கம்பெனி இருந்தது அப்படின்னா அவங்களுடைய அந்த கம்பெனியோடைய வசூல் செய்ய வேண்டிய தொகை, பணம் இதெல்லாம் தேர்ட் பார்ட்டி அவங்க என்ன பண்ண முடியாது, கேஸு ஃபைல் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு அதிருப்தி அவங்க மேலே அதிருப்தி வந்துருச்சு அப்படின்னா அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க திருப்பி தர வேண்டிய கடன், அவங்க கொடுக்குறதுக்கு கடனுக்கு நம்ம கோர்ட் மூலிமா அவங்க என்ன பண்ண முடியாது, கேஸு ஃபைல் பண்ணி அதை நடத்த முடியாது. ஸோ இந்த மாதிரி கடன் கொடுத்தவங்க என்னென்னா எந்த வகையிலுமே அந்த கம்பெனி மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்டு, ரைட் டு ஷூ ஃபார் ரைட் அரைசிங். அதாவது உரிமை அப்படிங்கிறது தடுப்பதற்காக வழக்கு பதியும் உரிமை இழப்பு அப்படிங்கிறது. அது என்னென்னா, ஹவெவர் இட் கேன் சூ அதர்ஸ் ஃபார் என்ஃபோர்ஸிங் ரைட்ஸ் அரைசிங் அதர்வைஸ் தென் அவுட் ஆஃப் அ கான்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இட் கேன் பிரிங் எ சூட் ஃபார் wrongful infringement of trademark of patent. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உடன்படிக்கைப்படி உரிமை மீறலுக்கான வழக்கு பதியும் உரிமையை இழக்கிறது. அதாவது எக்ஸாம்பிள் என்னென்னா, அந்த கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா அதோட பேட்டன்ட் ரைட்டு அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டன்ட் ரைட்டுங்கிறத பயன்படுத்தவே முடியாது. அதை அதனால் அதை யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரைட்டு உரிமை அப்படிங்கிறது அது இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு, ரைட் ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ் டு சூ த ஃபேம். அதாவது அந்த கம்பெனி மேலே தேர்ட் பார்ட்டி 3ஆம் நபர் அப்படிங்கிற அந்த கம்பெனிக்கு எகைன்ஸ்டாக கேஸு ஃபைல் பண்ண முடியாது. த ரைட்ஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ் against the firm are not affected by non-registration. It means that they can sue the firm or any of its partners. அதாவது அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு அகைன்ஸ்டாக இல்லை அந்த பார்ட்னர்ஸுக்கு எகைன்ஸ்டாக தேர்ட் பார்ட்டி எந்த கேஸும் ஃபைல் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. A partner of an unregistered firm cannot sue the firm or other partners for enforcing his rights under the partnership deed. அதாவது இந்த பார்ட்னர்ஷிப் டீடு ஒப்பாவனத்தில் நம்ம பார்ட்னர்ஸ் என்னென்ன அவங்க நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு ஒரு என்னென்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத கம்பெனியாக இருந்ததுன்னா அதில் பார்த்திங்க பார்ட்னர்ஸு அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணோம்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. However, his right to sue for the
dissolution of the firm or for the accounts of a dissolved firm or for his share in the assets of a dissolved firm is not affected by non-registration. அதில் நமக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத கம்பெனி இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ண முடியாது, அதை கலைக்கும் போது அதோட சொத்துக்கள் அதோட அசட்டு வந்து என்ன பண்ண முடியும்னா அதை வந்து ஷேர் பண்ணிக்கணும். அந்த ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பார்ட்னர்ஸும் ஒரு பார்ட்னரு மற்ற பார்ட்னர்ஸ் மேலே வந்து கேஸு ஃபைல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா சொத்துக்களை வந்து பிரிச்சுக்கிறத பற்றி நம்ம அந்த டீட்டில் இருக்கும். அந்த டீட்டில் இல்லாத போது இவங்க வந்து அந்த சொத்துக்களை பிரிச்சுக்கிறாங்க, கம்பெனியை டிசால்வ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. In short, non-registration does not affect the following rights. எதெல்லாம் வந்து சுருக்கமாக சொல்லணும்னா இந்த என்னென்ன எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு, ஷூட் நாட் எக்ஸிடிங் ₹100. அதாவது அந்த தேர்ட் பார்ட்டிக்கு அகைன்ஸ்டாக அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணோன்னா அவங்களுக்கு ₹100 அப்படிங்கிறது தான் திரும்ப பெற முடியும் அப்படின்னு. அதாவது மூன்றாவது நபருக்கு எதிராக தொகை 100க்கு மேல் திரும்ப பெற அதனுடைய உரிமையை செயல்படுத்த இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, செகண்ட், த ரைட்ஸ் ஆஃப் ஃபர்ம் ஆர் பார்ட்னர்ஸ் ஆஃப் அ ஃபர்ம் ஹேவிங் நோ பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியா. அப்போ இந்த நிறுவனம் அல்லது அந்த பார்ட்னர்ஸு இந்தியாவில் வந்து எங்கேயுமே தொழில் செய்ய முடியாது. நெக்ஸ்ட்டு, தேர்டு, த பவர் ஆஃப் அன் அஃபிஷியல் அசைனி ஆர் ரிசீவர் டு ரிலீஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் இன்சால்வன்ட் பார்ட்னர். அதாவது இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒப்புடவைதாரர், அதுதான் வந்து அசைனி ஆர் ரிசீவர் பெறுபவர், இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சால்வெண்ட் திவால் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த தொழிலை வந்து செய்ய முடியாது. நெக்ஸ்ட்டு, ஃபோர்த்து, சூட் அரைசிங் அதர்வைஸ் தென் அவுட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஸ் எக்ஸ்பிளைன்டு அபவ். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி நம்மளை இந்த டீட்டில் வந்து இல்லாததை பற்றி அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா கோர்ட்டில் கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியாது. அடுத்து ஃபிஃப்த்து, த ரைட்ஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ் அகைன்ஸ்ட் த ஃபர்ம்ஸ் ஆர் எனி ஆஃப் இட்ஸ் பார்ட்னர்ஸ். அதாவது இந்த பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த டிசால்வ் பண்ணுறாங்க, அந்த ஃபர்ம் வந்து அவங்களுடைய பார்ட்னர்ஸை முடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அசட்டு சொத்துக்களை வந்து அவங்க என்ன பண்ண முடியாது, அதை வந்து பங்கிடவோ அல்லது அதுக்கு எகென்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணவோ முடியாது. நெக்ஸ்ட்டு, சிக்ஸ்த்து, suit by a partner for the dissolution of the firm or for accounts of a dissolved firms or for a share in the assets of a dissolved firm as stated above. அந்த பிஸ்னஸை வந்து டிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்களோ அல்லது அந்த ஃபர்ம்ஸில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸை வந்து செட்டில் பண்ணுறதுக்கு சொல்லி அதை வந்து கேஸ் ஃபைல் பண்ணால் அல்லது கம்பெனியில் இருக்கக்கூடிய அசட்ஸை வந்து எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் ரைட்ஸ் அவங்கள உரிமை கொண்டாடுறதுக்கு வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபேர்மில் இருக்கக்கூடியதே நம்ம அக்ரிமெண்ட் பண்ணாமல் அந்த கான்ட்ராக்டு இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் இது பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபேர்ம் வந்து அதை வந்து கலைக்க சொல்லி அந்த பார்ட்னர்ஸ்களை வழக்கு தொடுக்கிறது. இல்லை அப்படின்னா அந்த ஃபேர்ம் வந்து அதில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸை வந்து அந்த கணக்கு வழக்குகளை தீர்க்க சொல்லி தொடுக்கிறது. அல்லது அப்படின்னா அந்த ஃபேர்ம்ஸில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அசட்ஸை வந்து உரிமை கொண்டாட வழக்கு தொடுத்தல், இது எல்லாமே வந்து நம்ம அதில் பண்ண முடியும். அது இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த சொத்துக்களை பற்றி நம்ம எதுவுமே பேச முடியாது. அதை கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த கேஸும் வந்து நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த ட்ராபேக்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தான் ஒரு ஃபேமுக்கு வந்து ஒரு நிரந்தரமானது, ஒரு சேஃப்டியானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ப்ராப்ளங்களாகவே இருக்கும். ஒரு 2 பேர் 3 பேர் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸ்குள்ளே பிரச்சனை இருக்காது. அதே அதிகமான நபர்கள் போகும்போது இந்த பார்ட்னர்ஸ்குள்ளே பிரச்சனை வரும். ஸோ அதனால தான் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் இந்த டாப்பிக்கோட முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட உங்களைய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.